இந்த நாளில் தேவன் நம்மோடு இடைப்படுகிற ஒரு காரியம் என்ன என்று கேட்டால் சங்கீதம் 29:11. சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இங்கு கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு பெலன் கொடுப்பார், கர்த்தர் எனக்கு பெலன் கொடுப்பார். அதாவது இந்த வார்த்தையை நீங்கள் வாயில் சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு பெலன் என்ன செய்யுது? இறங்குது. பெலன் யார் கொடுக்குறா என்று கேட்டால் கர்த்தர் தான் பெலன் கொடுக்குறார். ஆமென், அல்லேலூயா. பலவீன நேரத்தில் அவர் தான் பலன் கொடுக்குறாரு, சோர்ந்து போகிற நேரத்தில் அவர் தான் பலன் கொடுக்குறாரு, தள்ளாடுகிற வேலையில் அவர் தான் பலன் கொடுக்குறாரு, எலும்பாத முடிய வேலையில் எலும்பு வைக்க அவர் தான் பலன் கொடுக்குறாரு. பார்த்துக்கொள்ளுங்க. அவர் பலன் கொடுப்பார். கர்த்தர் தம் ஜனத்துக்கு என்ன செய்வார்? சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். என்ன செய்கிறாரு? இந்த வசனம் என்ன சொல்லுது? 1 பலன் கொடுப்பார், 2 சமாதானம் கொடுப்பார், 3 ஆசீர்வதிப்பார். அப்போனா ஆசீர்வாதத்துக்கு முன்னால் சமாதானம், சமாதானத்துக்கு முன்னால் பலன். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இன்றைக்கி சமாதானம் என்பது ரொம்ப மிக மிக அவசியம். பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னு கேட்டால் இன்றைக்கி பல லட்சங்கள் பணம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கலாம், பல கோடி சொத்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்கள் ஒரு நிம்மதியாக வாழ்கிறாங்களா? அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க சுகமாக வாழ்கிறாங்களா? அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க சமாதானமாக இருக்கிறாங்களா? அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்களா? அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க நிம்மதியாக இருக்கிறாங்களா? அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க நிம்மதியாக தூங்குறாங்களா என்பது தான் முக்கியமான காரியம். அதுதான் ஒரு ஆசீர்வாதம். பார்த்துக்கொள்ளுங்க. சொத்து சுகம் 2வது ஒரு காரியம். ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவியோ பிள்ளைகளோ குடும்பத்திலே சந்தோஷமாக நிம்மதியாக சுகத்தோடு பலத்தோடு வாழ்கிறது தான் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா முறுமுறுத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு பிரிவினையோடு வாழ்கிறது ஆசீர்வாதம் கிடையாது. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 14:27 என்னுடைய சமாதானம் உங்களுக்கு என்ன செய்யட்டும்? இருக்கட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில், இன்றைக்கி இருக்கிற வேலையில் ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் சமாதானத்தை ஊத்துறார். வாசிங்க யோவான் 14:27. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. உங்கள் இருதயம் எந்த காரியத்தை குறித்தும் கலங்க வேணாம். உங்கள் இருதயம் எந்த காரியத்தை குறித்து பயப்பட வேணாம். பிள்ளைகளை குறித்து பயப்பட வேணாம், வேலையை குறித்து பயப்பட வேணாம், வீட்டை குறித்து பயப்பட வேணாம், தேசத்தை குறித்து பயப்பட வேணாம், நாளைய தினத்தை குறித்து என்ன செய்ய வேணாம்? பயப்பட வேண்டாம். உங்கள் இருதயம் எந்த காரியத்தை குறித்து என்ன செய்ய வேணாம்? கலங்க வேண்டாம். நான் உனக்கு நிம்மதியை கொடுக்குறேன், நான் உனக்கு அன்பை தர்றேன், நான் உனக்கு சமாதானத்தை தர்றேன் அப்படிங்கிறார். பலனை கொடுக்குறாரு, சமாதானத்தை கொடுக்குறாரு, ஆசீர்வதிக்கிறார். அப்போ இன்றைக்கி இந்த பலன் நம்ம குடும்பத்தில் தங்கணும், சமாதானம் நம்ம குடும்பத்தில் தங்கணும், ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்தில் தங்கணும். அப்போ இந்த 3 ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பத்தில் எந்த குறையுமே என்ன செய்யாது? இருக்காது. அதினதின் காலத்தில் அதினதின் வேலையை கரெக்டாக செவ்வையாய் நேர்த்தியாய் ஒழுங்குங்கரையமாக கர்த்தர் நம்ம குடும்பத்தை என்ன செய்வார்? நடத்துவார். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்கள். சங்கீதம் 122:7 உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ள சுகமாக இருப்பதாக. இப்போ நல்லா கவனிங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் மெயினாக இருக்க வேண்டியது சமாதானமும் சுகமும் தான். எல்லாம் சொல்லுங்கள். என் வாழ்க்கையில் எனக்கு முத தேவையானது சமாதானமும் சுகமும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க இப்போ 100 பவுன் நகை உங்கள் வீட்டில் இருக்குது. சமாதானம் வந்துருமா உங்கள் வீட்டுக்கு? சுகம் வந்துருமா உங்கள் வீட்டுக்கு? 10 லட்சம் உங்கள் வீட்டில் பீரோவில் வச்சுருக்கிறீங்க. சுகம் வந்துருமா? சமாதானம் வந்துருமா? வராது. இப்போ நீங்கள் எதை விரும்பணும், எதை வாஞ்சிக்கணும் அப்படின்னு கேட்டால் சமாதானத்தையும் சுகத்தையும் நீங்கள் விரும்ப வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சமாதானம் இருந்தால் எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களை தேடி என்ன செஞ்சிடும்? வந்துவிடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ ஒரு சில பேர் நினைக்கிறீங்க, ஒருத்தர் சண்டை போட்டுட்டு ஒன்று சேர்ந்துட்டா சமாதானம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது சமாதானம் தான். பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேர்ந்துட்டா அது சமாதானம் தான். ஆனால் அது சமாதானம் தான். ஆனால் ஒரு குடும்பத்தில் அமைதியாக நிம்மதியாக சந்தோஷமாக கவலைப்படாமல் நெருக்கப்படாமல் நிந்திக்கப்படாமல் அவமானப்படாமல் ஒரே மனதோடு வாழ்கிற வாழ்க்கைக்கு பேர் சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரிவினிலிருந்து ஒரு மனது ஆகிறது சமாதானம். ஆனால் இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் குடும்பத்தில் மன ரம்மியமாக சந்தோஷமாக நீங்கள் இருந்தாலே அதுவே ஒரு பெரிய ஒரு சமாதானம் தான். அல்லேலூயா சொல்லுங்கள்.
அல்லேலூயா. ரைட், ஓகே. இந்த சுகமும் இந்த சமாதானமும் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் எந்த நோய் நொடியோ, எந்த பலவீனமோ, எந்த போராட்டமோ, எந்த நெருக்கமோ நமக்கு என்ன செய்யாது, வராது. ஆனால் இன்றைக்கி இயேசு சமாதானத்தை விட்டு செல்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தங்க? நான் நிம்மதியை விட்டுட்டு போயிருக்கிறேன், அன்பை விட்டுட்டு போயிருக்கிறேன், இரக்கத்தை விட்டுட்டு போயிருக்கிறேன், தயவை விட்டு போயிருக்கிறேன், உயிரை விட்டுட்டு போயிருக்கிறேன், மேன்மையை விட்டு போயிருக்கிறேன் அப்படி சொல்லியிருக்கிறார். அப்போ இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அவருடைய சமாதானம் நம்ம குடும்பத்தில் என்ன செய்யணும், தங்க வேண்டும். பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி தங்கும்போது தான் நம்ம குடும்பத்தில் நிம்மதி என்ன செய்யுது, ஆட்டோமேட்டிக் என்ன செய்யுது, வருது. பாருங்கள், அதினதின் காலத்தில் அந்தந்த நேரத்துக்கு உனக்கு நான் என்னென்ன செய்வேனோ அதை கரெக்டாக உனக்கு நான் செய்வேன். கர்த்தர் சொல்கிறாருங்க, நம்ம எப்போ இயேசுவை சொந்த ரத்தத்தை ஏற்றுக்கொண்டோமோ அப்போவே நம்ம மேலே ஒரு ஆசீர்வாதத்தை வச்சு நமக்கு ஒரு திட்டமிட்டு வச்சுட்டார். நமக்கு ஒரு திட்டமிட்டு வச்சுட்டார். உன் பிள்ளையை எந்த இடத்துக்கு கொண்டு போகணும், உன் பிள்ளையை எப்போ படிக்க வைக்கணும், உன் பிள்ளைக்கு எப்போ வேலை கொடுக்கணும், உனக்கு எப்போ வீடு கட்டி கொடுக்கணும், உனக்கு எப்போ வந்து ஒரு உயர்ந்தத்தில் வைக்கணும் அப்படிங்கிறது ஏற்கனவே கர்த்தரை வந்து நம்ம மேலே ஒரு திட்டத்தையும் ஒரு சித்தத்தையும் வச்சுட்டார். அதான் அவர் சொல்கிறாரு, ஏற்ற வேலையில் நான் என்ன செய்வேன், நான் உன்னை உயர்த்துவேன், என்னுடைய பலத்த கரத்தில் நீ அடங்கிரு, என்னுடைய வார்த்தைக்கு நீ அடங்கிரு, என்னுடைய கற்பனைக்கு அடங்கிரு. நான் ஏற்ற வேலை, நான் ஒரு வேலை வச்சுருக்கிறேன் உனக்கு, எந்த வேலையில் எந்த வருஷத்தில் உன் குடும்பத்தை உயர்த்தணும், உன்னை நடத்தணுங்கிறது நான் திட்டமிட்டு வச்சுருக்கிறேன். அதினதின் வேலையில் நான் நேர்த்தியாய், நான் செவ்வையாய் உனக்கு நான் செய்வேன். அல்லேலூயா சொல்லுங்கள். அதனால் நம்ம அவர் கரத்தில் என்ன செய்யணும், அடங்கியிருக்கணும். அதனால் வந்து இன்றைக்கி வந்து மெயினாக காரியம் பார்த்தாங்க, சுகமும் சமாதானமும் நம்ம குடும்பத்தில் என்ன செய்யணும், நிலச்சிருக்கணும். இப்போ அதிக கடன் பிரச்சனையோட, கழுத்தை பிடிக்கிற கடன் பிரச்சனையோடு நம்ம இருந்துன்னு வச்சுக்கிறோங்களேன், வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியுமா, சமாதானம் இருக்க முடியுமா, வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியுமா, முடியாது. ஒரு குடும்பத்தில் ஒரு பிரிவினை போராட்டத்தில் இருக்கும்போது வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியுமா, முடியாது. பல நிந்தைகள், பல அவமானங்கள் மத்தியில் வீட்டில் நிம்மதியாக சமாதானமாக இருக்க முடியுமா, இருக்க முடியாது. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு சமாதானம், உனக்கு நான் பலன் கொடுத்து, உனக்கு சமாதானத்தை கொடுத்து உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்து சமாதானத்தை கொடுத்து என்னை ஆசீர்வதிக்க போகிறாரு. எனக்கு பலனையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்க போகிறார். என்னுடைய அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் சுகமும் நிலைத்திருப்பதாக. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. அவர் சமாதானத்தை விட்டு சென்றிருக்கிறார். அந்த சமாதானம் என் குடும்பத்திலே தங்கியிருக்கும். நான் வாழ வயதை நான் பெற்றுக்கொள்வேன். நான் இடங்கொண்டு பெருகுவேன். என் கூடாரத்தை அவர் விசாலமாக்குவார். அதினதின் காலத்தில் எனக்கு செய்ய வேண்டிய ஆசீர்வாதத்தை, எனக்கு கொடுக்க வேண்டிய அற்புதத்தை அவர் கண்டிப்பான முறையிலே அவர் கொடுப்பார். என் பிள்ளைகளுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுப்பார். நான் என் பிள்ளைகளின் சமாதானத்தை நான் பார்ப்பேன். என் சந்ததி ஒளிவு மர கன்றுகளை போல வளர்ந்துருக்கும். நான் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல நான் வளருவேன். நான் என்ன செஞ்சாலும் அது வாய்க்கும், அது நடக்கும். எனக்கு விரோதமாக ஒரு வழியாக வருகிற எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்திலே 7 வழியாக ஓடி போவதாக. இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே நான் மறைந்திருக்கிறேன். அவருடைய பலனும் அவருடைய சமாதானமும் அவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய கிருபையும் என்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. நான் வெட்கப்பட்ட இடத்துல நான் தலை நிமிருவேன். நான் வெட்கப்பட்ட இடத்துல நான் தலை நிமிருவேன். எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே வாய்க்காமலே போவதாக. தாவீது வர்ற விருத்தி அடைந்தது போல நானும் என் வீட்டில் இருக்கிறவங்களும் வர்ற நான் விருத்தி அடைவேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எனக்குரியது. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எனக்குரியது. இப்போது இருக்கிற சூழ்நிலையை பார்க்கலும் என் சூழ்நிலையை மாற்றி அமைப்பதற்கு கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். நான் இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே மறைந்திருக்கிறேன். எந்த சத்ருவின் உட்புகுதலோ என் குடும்பத்துக்குள்ளே வர முடியாது. யோபு குடும்பத்தை வேலி அடைத்தவர் என்னுடைய குடும்பத்தையும் வேலி அடைச்சிருக்கிறாரு. எந்த முறுமுறுப்பு ஆவியோ, எந்த சண்டைக்கார ஆவியோ, அல்லேலூயா, கொஞ்சம் அனாட்டிங்க இருக்கலாமே, அல்லேலூயா, கொஞ்சம் பவராக இருக்கலாமே, அல்லேலூயா. நான் ஆவியில் உணரே கொஞ்சம் பவர் மங்கி போயிருக்குன்றேன். நான் 1000 வாட்ஸில் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் 100 வாட்ஸில் இருக்கிறீங்க. அல்லேலூயா. 100 வாட்ஸ் பவரா 1000 வாட்ஸ் பவரா? அல்லேலூயா.
இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டில் எனக்குள்ள இருக்கிற பெரியவர் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டில் எனக்குள்ள இருக்கிற பெரியவர் அப்படின்னா 100 வாட்ஸ். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னா 1000 வாட்ஸ். ஒரு அலையிலே சொல்லுங்க, சொல்லுங்க. இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ள, இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ள நான் மறைந்து இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு குடும்பத்தில் சமாதானம் இருக்க வேண்டும், குடும்பத்தில் சுகம் இருக்க வேண்டும், குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் 1 சாமுவேல் 1:17. சீக்கிரம். சமாதானத்தோட போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட. இப்ப கவனிக்க, இங்கு அன்னாளுக்கு ஏலி சொல்ற ஒரு காரியம், நீ என்ன செய்ய, நீ சமாதானத்தோட போ, உன் விண்ணப்பத்தின்படி ஆக கடவுது. அப்பனா அண்ணாலாமா 10 பேர்த்துல சண்டை போட்டுட்டு ஒரு மனது இல்லாமல் வந்தாங்க, பிரிவினையோட வந்தாங்க. அவங்க என்ன நினச்சி வந்தாங்க, எதை சொல்லி ஜெபிச்சாங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. என்ன வேணும்னு கேட்டாங்க? சொல்லுங்க, சொல்லுங்க. குழந்தை வேணும்னு கேட்டாங்க. அல்லேலூயா. அப்ப அவங்க கேட்ட அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் என்ன செஞ்சாரு. அப்ப அவங்களுக்கு பதில் வருது. என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, என்ன ஆன்சர் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஆலயத்துக்குள்ள வரும்போது குழப்பத்தில் வந்தாங்க. அவங்க ஆலயத்துக்குள்ள வரும்போது ஒரு நிந்தையில வந்தாங்க, ஒரு அவமானத்தில் வந்தாங்க, ஒரு போராட்டத்தில் வந்தாங்க, ஒரு துக்கத்தில் வந்தாங்க, ஒரு நெருக்கத்தில் வந்தாங்க. தான் இதயத்தில் சுமந்து கொண்டு வந்த எல்லா காரியங்களையும் ஆலயத்தில் தேவ சமூகத்தில் அவர்கள் ஊற்றினார்கள். மன கிளேசமுள்ள ஸ்திரீ என்று சொன்னார்கள். அது நிமித்தமாக அவங்களுக்கு ஒரு பதில் வந்தது, நீ சமாதானத்தோட போ, உன் விண்ணப்பத்தின்படி. அல்லேலூயா. அப்ப இங்க என்ன நடக்குது தெரியுமா? இங்க சமாதானத்தை என்ன செய்றாரு, உச்சரிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நான் சமாதானத்தோட இந்த ஆராதனை முடிஞ்சு நான் போவேன். இந்த ஆராதனையில் நான் என்ன கேட்டேனோ அதையெல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்கள் கேட்காம இருந்தாலும் ஆராதனை முடிகிறதுக்குள்ளே கேட்டுருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த சமாதானத்தோட போ, உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுது வார்த்தை வந்தது. இந்த வார்த்தை வந்ததுக்கு என்ன காரணம், என்ன ரீசன்? அந்த அம்மா என்ன பண்ணுனாங்க சொல்லுங்க பார்ப்போம். ஆலயத்துக்கு வந்தாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, அண்ணாலாமா வந்தது போல நான் ஆலயத்துக்கு வருவேன். அப்புறம் என்ன பண்ணாங்க? மனம் கசந்து என்ன செஞ்சாங்க? இதுதான் பாயிண்ட். கைத்தட்டுங்க. அவங்க யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாங்க? யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாங்க? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாங்க. எப்படி? 5 நிமிஷமா, 10 நிமிஷமா, அரை மணி நேரமா, 1 மணி நேரமா, எவ்வளவு நேரம் விண்ணப்பம் பண்ணினார்கள்? எப்படி போட்டிருக்கு சொல்லுங்க? வெகு நேரம். பக்கத்திற்கு ஆளை தோல் பட்டி பிடிச்சி, வெகு நேரமா, வெகு நேரம். புரியுதா? சும்மா வந்து முழங்கால போட்டு முக்கடை போட்டு சோத்திரம் அப்படின்னு ஆமேன்ட்டு போட்டு போயிடுறது, அது அல்ல. அற்புதம் நடக்காது. அது அல்ல, சமாதானம் வராது. அண்ணாலாமா வெகு நேரம் என்ன செய்தார்கள்? என்ன செஞ்சாங்க? விண்ணப்பம் பண்ணாங்க. அது நிமித்தமாக வந்த பதில் தான், நீ சமாதானம் எதிர்ப்போ, விண்ணப்பத்தின்படி ஆக கடவுது. எல்லாம் சொல்லுங்க, அண்ணாலாமா போல இனிமேல் நான் வெகு நேரம் என்னுடைய காரியத்தை, என் பாடுகளை, என் வேதனைகளை, என் நிந்தையை, என் இருதயத்தை ஏசப்பா சமூகத்தில் நான் ஊற்றுவேன். அந்த அண்ணாலாமுக்கு பதில் வந்தது போல எனக்கு பதில் வரும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சரி, 2 ராஜாக்கள் 5:19. சீக்கிரம், 2 ராஜாக்கள் 5:19. சமாதானத்தில் போய் என்றார். இங்கே நடந்த ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா கவனிங்க. இங்கு நாகமான் என்கிற ஒரு படத்தளபதி இருக்கிறான், பார்த்துக்கொள்ளுங்க. அவனுக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் குஷ்டம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? குஷ்டம் வந்துருச்சு. அவன் தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளாதவன்,
உள்ளத்திலே தேவனை ஏற்றுக்கொள்ளாதவன், அவன் வேறு நாட்டை சேர்ந்தவன், வேறு தெய்வத்தை வழிபடுகிறவன், வேறு தெய்வத்துக்கு ஆராதனை கொடுப்பவன். அந்த ராஜாவோடு சேர்ந்து இவனும் அந்த வேறு தெய்வத்தோடு போனவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நிந்தை வந்தது, ஒரு பெரிய பலவீனம் வந்தது, மருந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோய் அவன் தலையில் வந்தது, அவன் கால் வரைக்கும் அந்த நோய் வந்தது. அந்த நோய் அது என்ன செய்ய முடியல, எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தும், ஒரு பட தளபதி எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போயும் எத்தனையோ மருந்து சாப்பிட்டும் அவனுக்கு குணமாகவில்லை. குணமாகாத வேலையிலே அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்கார ஒரு அடிமை பெண் மூலமாக இங்கு எலிசாவை தேடி என்ன செய்கிறார், வர்றார். அப்போ எலிசாவை தேடி வரும்போது அப்போ எலிசா என்ன செய்வார் அப்படின்னு கேட்டால், அவர் தொடுவார், அவர் ஜெபிப்பார், எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி தான் என்ன செய்கிறாரு, வர்றாரு. பார்த்துக்கொள்ளுங்க அந்த சம்பவம் பாருங்கள், எடுத்துக்கொள்ளுங்க. 5:5. அப்பொழுது எலிசா, நீ போய் யோர்தானில் 7 தடவை ஸ்நானம் பண்ணு. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாகமான் எலிசாவை பார்க்கல. எலிசாவுக்கு சொல்லி அனுப்பப்படுகிறது, இந்த மாதிரி நாகமான் படத்தலை வந்திருக்கிறான், இந்த மாதிரி குஷ்டத்தோடு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ என்ன செய்கிறார் எலிசா, நீ போய் யோர்தான் நதியில் 7 தடவை முங்கி என்ன செய்ய, நீ எந்திரி, நீ சுகமாவா என்று சொல்லி அனுப்பும்போது, அதுக்கு அந்த நாகமான் ஒரு அதிகாரம் படைத்தவன், ஒரு படத்தளபதி, ஒரு நாட்டுக்கு ஒரு பெரிய மனுஷன், சொத்து உள்ளவன், பணமாசு உடையவன், அப்படிப்பட்ட மனிதன். அதுக்கு அவன் சொல்கிறான் பாருங்க, அதுக்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு, எப்படி போட்டிருக்க, கடும் கோபம் கொண்டு இப்ப அவன் என்ன சொல்றான், ஐயா நான் தமஸ்குல இருக்கிறேன், தமஸ்குல ஏகப்பட்ட குளம் இருக்கு, ஏகப்பட்ட கம்மா இருக்கு, ஏகப்பட்ட ஆறு இருக்கு, ஏகப்பட்ட நதி ஓடுது, நான் அதுல முங்கி குளிக்க தெரியாத எனக்கு, நான் எதுக்கு சுகத்தை தேடி ஓட்ட வந்திருக்கிறேன், இங்க இருக்கிற நதியில் என்ன முங்கி எந்திரிக்க சொல்ற அப்படின்னு சொல்லி கோபம் கொண்டு அவன் என்ன செய்யறான், அந்த யோர்தான் நதியில், அவன் தமஸ்கில் ஓடுற நதியில் மிரக்கல் இல்லை, ஆனால் யோர்தான் நதியில் மிரக்கல் அற்புதம் இருக்கிறது. அது அந்த அந்த நாகமானுக்கு தெரியல. பார்த்துக்கொள்ளுங்க. அவன் கடும் கோபம் கொண்டு நான் குளிக்க மாட்டேன், முங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையில் ஏறி கிளம்பிட்டார். குதிரையில் ஏறி நினைச்சு குஷ்டத்தோட வந்த வண்ணமாக கிளம்பிட்டார். கிளம்பி வண்டி எடுத்து ஹே அப்படின்னு சொல்லி குதிரை எடுக்க போகிற நேரத்தில் அவன் வேலைக்காரன் ஒருத்தர் இருக்கிறான். யார் வேலைக்காரன்? அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் ஊழியக்காரன் சமீபத்தில் அவனை நோக்கி, தகப்பனே ஒரு பெரிய காரியத்தை ஒன்றும் செய்யலையே, நீ இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு ஓடு, நீ இங்கிருந்து உருளு, அங்கேருந்து பெறலு, அங்கேருந்து குதி, அப்படி ஒன்றும் பெரிய காரியத்தை ஒன்றும் அவர் சொல்லலையே. அவர் என்ன சொன்னார், ஒரு 7 தடவை யோர்தான் நதியில் முங்கி எந்திரிந்தானே சொன்னார். இதை செய்வதுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு இது கஷ்டமே கிடையாது, இதை செய்யறதுக்கு என்னையா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கோவப்பட்ட அந்த நாகமான் பட தளபதிக்கு தன் ஊழியக்காரன் ஒரு ஆலோசனை கொடுக்குறான். அப்படி கொடுத்த உடனே அந்த நாகமானுடைய மனம் மாறி அவன் அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு என்ன செஞ்சான், கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்து அவன் யோர்தானிலே 7 தடவை முங்கி எழுந்தான். முங்கி எழுந்த உடனேயே ஒரு சின்ன புள்ள தோல் போல அவன் சரீரம் எல்லாம் மாறினது. கர்த்தருடைய வல்லமை அவன் மேல் இறங்கினது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ 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 சமாதானத்தில் போ என்று அவர் சொல்கிறார். அப்போ சொல்லும்போது அப்போ இந்த காரியம் இவன் சுகத்தோடு போனான், பலவீனத்தோடு வந்தான், குஷ்டரோகத்தோடு வந்தான். ஆனால் போகும்போது நிம்மதியாக போகிறான், சமாதானமாக போகிறான், அன்பாக போகிறான், வெற்றியோடு போகிறான். அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இந்த சமாதானம் அவனுக்குள்ளே எப்படி வந்தது என்று கேட்டால், அவன் என்ன செய்தான் என்று கேட்டால், சொல்லுங்க பாப்பா, என்ன செஞ்சான்? அவன் குஷ்டரோகம் சுகமாவதுக்கு வந்தான். எலிசா யோர்தான் நதியில் 7 தடவை முங்கி எழுன்னு சொன்னார். இவன் கோவப்பட்டான். கோவப்பட்டு குதிரை வண்டியில் ஏறி தான் நாட்டுக்கு, தமஸ்கு நாட்டுக்கு போக கிளம்புனான். உடனே தான் ஊழியக்காரை அவன் ஒரு சின்ன ஒரு ஆலோசனை கொடுத்தான். அந்த ஆலோசனைக்கு அவர் என்ன செஞ்சார்? அல்லேலூயா. இப்போ தான் பாயிண்டை பிடிச்சிட்டீங்க. இப்போ அந்த யோர்தான் நதியில் என்ன செஞ்சார்? முங்குனார், சுகத்தை பெற்றுக்கொண்டார். அப்படி என்றால் இந்த சமாதானமான வார்த்தை, இந்த நிம்மதியான வார்த்தை, அவர் சுகமாக போனதுக்கு ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டால், அவனுக்குள்ளே ஒரு கீழ்ப்படிதல் இருந்தது. சமாதானத்தின் வல்லமை அவனுக்குள்ளே கடந்து வந்தது. அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் தேவை. முதல்ல. 2வது என்ன தேவை சொல்லுங்கள்? எனக்கு நாகமானின் கீழ்ப்படிதல் தேவை. அவன் சொன்ன உடனே அவன் கீழ்ப்படிஞ்சான். இன்றைக்கி நான் சபையில் ஒரு காரியத்தை சொன்னால்
நான் கீழ்ப்படிவேன். வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்துக்கு வாங்கன்னா நான் கீழ்ப்படிஞ்சு நான் வருவேன். ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு வந்துருங்கன்னா நான் வருவேன். 11 மணிக்கு வரமாட்டேன், 10:30 வரமாட்டேன். நான் இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். டெய்லி 1 hour ஜெபிங்க அப்படின்னா நான் ஜெபிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ரைட்டு. அண்ணா நம்ம சமாதானத்தில் போகிறதுக்கு என்ன காரணம்? ஜெபம். நாகமான் வந்து சுகத்தோடு போனதுக்கு என்ன காரணம்? என்னது? இது ரெண்டு எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லுங்க. சரி, 3வது லூக்கா 7:50 வாசிங்க, யோசிக்கிறோம். ஸ்திரியை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானம் போ அப்படிங்கிறார். இங்கே ஒரு அம்மாவுக்கு சொல்கிறார். இங்கே இருங்க, நிறைய காரியம் வந்து லேடிஸுக்கு தான் சொல்லியிருக்கிறார். ஏன்னா லேடிஸ் தான் வந்து மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க, போட்டு புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு வச்சுக்கிட்டுன்னு ஒப்பாரி வைப்பாங்க. அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு சமாதானத்து போ அப்படிங்கிறார். இந்த அம்மாட்ட ஏசப்பா சொல்கிறார் சமாதானம் போ அப்படிங்கிறார். சரி ஐயா, இந்த அம்மாவுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு என்னையா காரணம்? இந்த அம்மாவுக்கு ஏசப்பா சொல்கிறாரு, இந்த அம்மா வந்து எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருந்துச்சு, இந்த அம்மா என்ன வேலை செஞ்சிச்சு, என்ன காரியம் செஞ்சிச்சு, ஏசப்பாக்க சொல்லுங்க பார்ப்போம். ஆராய்ச்சி பண்ணுங்கப்பா, படிங்கப்பா, கேளுங்கப்பா, அதுதான் உங்களுக்கு பலன். எனக்குறான்னு இருக்கக்கூடாது, நீங்கள் படிக்கணும். லூக்கா 7:50 வாசிங்க டக்குன்னு. லூக்கா 7:50 சீக்கிரம் வாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் நேரம் செஞ்சிச்சு, ரிச்சிச்சு, சமாதானம் போ. அப்படின்னா இந்த அம்மா என்ன செஞ்சது தெரியுமா? இந்த அம்மா ஏசப்பா பாதத்தில் விலகியிருந்த ஒரு தைலத்தை ஊற்றி என்ன செஞ்சிச்சு, தான் முடியை எடுத்து போட்டு அந்த ஏசப்பா பாதத்தை என்ன செஞ்சிச்சு, தொடச்சிச்சு. ஓகே, தொடச்சிட்டு அப்போ சீசர்கள் சொல்கிறாங்க, இந்த உயர்ந்த தைலத்தை விற்று ஏழைகளுக்கு கொடுக்கலான்னு சொல்லும் போது ஏசப்பா சொல்கிறாரு, உன் வீட்டுக்கு வந்தேன், நீ தண்ணி கொடுக்கல, உன் வீட்டுக்கு வந்தேன், என்னை கவனிக்கலை, ஆனால் எங்கேயோ இருந்து வந்தவ என்ன செய்கிறா, என்னை வந்து தைலத்தை ஊற்றி என் பார்த்த கலவரா. அப்போனா இது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டால், இயேசுவை மகிமைப்படுத்துறதை குறிக்கிறது, இயேசுவை கனப்படுத்துறதை குறிக்கிறது, இயேசு மேலே அன்பு வைக்கிறதை குறிக்கிறது. அப்போ இயேசு மேலே எவ்வளவு அன்பு வச்சுருந்தா தான் தலைமுடியை எடுத்து தொடப்பா. ஒரு துண்டெடுத்து துடைக்கக்கூடாதா? ஒரு கர்ச்சி பூச்சி துடைக்கக்கூடாதா? அதுக்கு இவர் நிகரல்ல, இவரை துடைக்கிறதுக்கு என் உடம்புல என் தலையில் வளர முடியை வச்சு தான் துடைப்பேன் அப்படின்னு சொல்லி தான் முடியை துடைக்கிறானா, அப்போ இயேசு மேலே எவ்வளவு அன்பு வச்சுருக்கிறா பாருங்க. இப்படி இயேசு மேலே அன்பு வச்சனால தான் அவர் சொல்கிறாரு, நீ இந்த உலகத்தில் இதுவரை என்னென்ன பாவம் பண்ணையோ அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டது, உன் பேர் என்ன செய்வோம், விஜய் புஸ்தகத்தில் என்ன செய்யப்படும், எழுதப்படும் சொல்லி ஏசப்பா சொல்கிறாரு. பார்த்துக்கொள்ளுங்க, புரியுதா உங்களுக்கு? அப்போ இயேசு மேலே நம்ம என்ன வைக்கணும், அன்பு வைக்கணும், அவர் மேலே பாசம் வைக்கணும். மனுஷன் மேலே வைக்கிற அன்பு விருதா, ஆனால் இயேசு மேலே வைக்கிற அன்பு நிலையானது. அல்லேலூயா. அதனால தான் ஏசப்பா சொல்கிறாரு, நீங்கள் தாயை காட்டிலும் தகப்பான காட்டிலும் என் மேலே அன்பு வைங்க, நீங்கள் என் மேலே அன்பு வச்சா எல்லா அன்பு உங்களை என்ன செய்யும், தேடி வரும் அப்படிங்கிற. அப்போ 3வது காரியம், உங்களுக்கு சமாதானமான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை வரணும் என்றால் நீங்கள் இயேசு மேலே என்ன செய்ய வேண்டும், அன்பு வைக்க வேண்டும். மார்க் 5:34, மார்க் 5:34. அவளை பார்த்து விசுவாசம் அல்லேலூயா. அப்போ இந்த அம்மாவுக்கு ஏசப்பா சொல்கிறாரு, மகளே நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கள் என்ன செய்ய, சுகமாயிரு அப்படிங்கிறார். அப்போ நான் 12 வருட பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ பல வைத்தியர்களால் கைவிடப்பட்டு எல்லா காசு பணத்தையும் அழித்து செலவழிச்சும் சற்றாயிலும் குணமடையாமல் இருக்கும்போது அவள் என்ன செய்கிறா, இயேசுவை குறித்து கேள்விப்படுறா. கேள்விப்பட்டுட்டு அவள் ஒரு 2 காரியத்தை செய்கிறான். இப்போ அண்ணாளம்மா சமாதானத்தை கொடுத்தாரு, அது என்ன செஞ்சு அண்ணாளம்மா சொல்லுங்க. அண்ணாளம்மாக்கு ஏசப்பா சமாதானத்தில் போனார். அதுக்கு அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, ஜெபம் பண்ணுச்சு. எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுச்சு, வெகு நேரம். 2வது யோர்தான் குஷ்டரோகி குணமானதுக்கு அவர் என்ன செஞ்சார், கீழ்ப்படிந்தார். இப்போ 3வதாக ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மா என்ன செஞ்சிச்சு, ஏசப்பா பாதத்தில் விலையுயர்ந்த தைலத்தை ஊற்றி தான் முடியால் துடைச்சிச்சு. அப்போ அந்த அம்மா இயேசு மேலே
அன்பு வச்சுச்சு, பாசம் வச்சுச்சு, இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. அப்போ இந்த 4வது காரியம், இந்த அம்மாவுக்கும் இயேசப்பா என்ன சொல்கிறாரு, உன் விசுவாசம் பெரியது, சமாதானத்தை போ அப்படின்னு சொன்னார். ஓகே, இப்போ இதில் ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. 1 விசுவாசம், 2வது ஒரு காரியம், 3வது ஒரு காரியம் இருக்கிறது. இந்த 12 வருட பெரும்பாலுள்ள ஸ்திரீ சமாதானமாக போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது, சுகமாவதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அப்போ அந்த காரியத்தை நீங்களும் நானும் நம்ம அதை செஞ்சோம்னா அந்த அம்மாவுக்கு கிடைச்ச சுகம், அந்த அம்மாவுக்கு கிடைச்ச சந்தோஷம் நமக்கு கிடைக்க போகுது. கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்ப இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ 3 காரியம் பண்ணுச்சு. என்ன பண்ணுச்சு? 3 காரியம் பண்ணுச்சு. அவள் கேள்விப்பட்டா, சரியா? கேள்விப்பட்டுட்டு அப்புறம் அவள் வார்த்தை ஒன்று சொல்றா. என்ன சொல்றா? வஸ்திரையான் தொட்டால் என்று 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 ஒரு விசுவாச வார்த்தையை அவள் பேசினாள், செயல்பட்டாள். இதான் பாயிண்ட். என்ன பண்ணா? செயல்பட்டான. வீட்டில் உட்காந்துக்கிட்டு இல்லை, அவள் எந்திரிச்சா, அந்த பலவீனத்தோடு எந்திரிச்சா, அந்த பலவீனத்தோட எந்திரிச்சா, வீட்டை விட்டு கிளம்பி இயேசு எங்க, இயேசு எந்த தெருவில் வர்றாரு, இயேசு எந்த ஏரியாவில் வர்றாரு, எந்த பக்கம் வர்றாரு அப்படின்னு பலவீனத்தோட அந்த போறதோட இயேசுவை தேடி இயேசு இந்த பக்கம் போனாரா, இயேசு அந்த பக்கம் போனாரா, அந்த தெருவில் போயிட்டு இருக்காரு. அவ ஓடி எல்லாத்தையும் விலக்கி அவ தொட்டா, சுகத்தை பெற்றா. அல்லேலூயா. 3வது பாயிண்ட், அவள் செயல்பட்டா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மொத்தம் 4 காரியம். என்னது? அண்ணாலம் என்ன பண்ணுச்சு? அண்ணாலம் ஜெபம் பண்ணுச்சு. இவர் நாகமன் என்ன பண்ணாரு? அப்புறம் ஒரு பாவப்பட்ட ஒரு அம்மா என்ன செஞ்சிச்சு? அன்பு வச்சாங்க. 4வது என்னது? விசுவாசித்தாங்க, அறிக்கை பண்ணாங்க, செயல்பட்டாங்க. என்ன சொல்லுங்க? நான் விசுவாசிப்பேன், அறிக்கை பண்ணுவேன், செயல்படுவேன். நம் ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நாளிலும் கூட நாங்கள் சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் எங்கள் வீட்டில் இருப்பதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், அன்னாலமா போல ஜெபிக்க வேண்டும், நாகமான் போல கீழ்ப்படிய வேண்டும். ஒரு பாவத்தை செஞ்ச ஒரு பெண்ணு ஏசப்பா பாதத்தில் தைலத்தை ஊற்றி அன்பு செலுத்துறது போல நாங்கள் அன்பு செலுத்தணும். இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ விசுவாசம் வைத்தாள், விசுவாச அறிக்கை பண்ணினால், செயல்பட்டாள். தகப்பனே, இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு நாங்கள் செயல்படணும் ஐயா, எந்திரிக்கணும் ஐயா, துதிக்கணும் ஐயா, ஆராதிக்கணும் ஐயா, ஆலயத்துக்கு வரணும் ஐயா. அவள் தெருவில் ஓடுன ஆண்டவரே, அவள் செயல்பட்டாள். இயேசுவின் வேலையை செய்ய செயல்பட வேண்டும், விண்ணப்பத்தை வைக்க செயல்பட வேண்டும். இந்த நாளிலே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே, உங்களுடைய கிருபை தங்கட்டும், உங்களுடைய பலன் தங்கட்டும், உங்களுடைய அற்புதம் தங்கட்டும், உங்களுடைய அதிசயம் தங்கட்டும், உங்களுடைய வெற்றி தங்கட்டும், உங்களுடைய விடுதலை தங்கட்டும். இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இந்த வாரத்திலே ஆண்டவரே கர்த்தாவே, அநேக தேவைகள் இயேசுவின் நாமத்திலே சந்திக்கப்படுவதாக, காற்று வராமல், மழை வராமல், பள்ளங்கள் நிரப்பப்படுவதாக தகப்பனே, உங்களுடைய அற்புத கரம் ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக, அதிசய கரம் ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக, விடுதலை கொடுக்கிற பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கட்டு தகப்பனே. ஆண்டவரே, எல்லா தடைகள் விலகுவதாக. இந்த இடத்துல நிற்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், எல்லா நிந்தைகளும், எல்லா அவமானங்களும், எல்லா தோல்விகளும், எல்லா கடன் பிரச்சனைகளும் நசரனாகிய இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தில் அது ஒன்றுமில்லாமல் செயலிழந்து போவதாக. சுகத்தை கட்டவிழுகிறேன், ஐஸ்வர்யத்தை கட்டவிழுகிறேன், வெற்றியை கட்டவிழுகிறேன், விடுதலையை கட்டவிழுகிறேன், ஜெயத்தை கட்டவிழுகிறேன். அற்புத கரை இப்போது இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு மீது உங்களுடைய மகிமை இறங்கட்டும் ஐயா, உங்களுடைய விடுதலை இறங்கட்டும் ஐயா. அந்த அன்னாளின் ஜெப ஆவி, அந்த அன்னாளின் ஜெப ஆவி, நாகமாவுடைய கீழ்ப்படிதல், ஆண்டவரே, இந்த பாவியான பெண்ணுடைய அந்த அன்பு, ஆண்டவரே, பெரும்பாலான ஸ்திரீயுடைய அந்த விசுவாசம், அந்த விசுவாச அறிக்கை, அந்த விசுவாசத்துடைய வல்லமை, செயல்பட்ட வல்லமை, எழுந்து நடந்து ஓடி இயேசுவை தேடின வல்லமை, ஆண்டவரே, இங்கு நிற்கிற எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கடந்து வரும்படியாக இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். அப்படியே நடப்பதாக, கிருபை பலன் கூட இருப்பதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.